அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல் எஜுகேஷ்னல் ஹாட்ஸ்பாட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய தேசிய இயக்க தலைவர்கள். ஸோ அதிலிருந்து முழுக்க அவுட் சோர்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருந்தோம். ஸோ அதனோட தொடர்ச்சியாக பார்ட் 3. ஓகேங்களா. ஸோ முதல் கேள்வி பாருங்கள். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வெளிநாட்டில் இருந்து வந்த பாதிரியார்கள் பலர் கல்வியை பரப்புவதாக கூறிக்கொண்டு மறைமுகமாக தம் மதத்தை பரப்பும் பணியை செய்ததற்கு எதிராக கிரெசண்ட் என்ற இதழை தொடங்கி அச்செயலுக்கு எதிராக பல கட்டுரைகளை எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அனந்தசார்லு, ரங்கையா, கஜாலு லட்சுமி நரசு, சீனிவாசனார். ஸோ கொஸ்டின் பெருசாக இருக்குன்னு பார்க்காதீங்க. ஸோ கிரெசண்ட் என்ற இதழை தொடங்கியவர் யார் அப்படிங்கிறத ஷார்ட்டான கொஸ்டின். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது கூடுதல் தகவல். ஓகேங்களா, என்ன காரணத்துக்காக அந்த இதழ் தொடங்கப்பட்டது அப்படிங்கிற தகவல். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கஜலு லட்சுமி நரசு. ஓகேங்களா, நம்ம சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவித்தவர். ஓகேங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். இந்தியா இதழ் மற்றும் பாலபாரதம் ஆங்கில வார இதழையும் தொடங்கியவர் யார்? இந்தியா இதழ் மற்றும் பாலபாரதம் ஆங்கில வார இதழையும் தொடங்கியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சேலம் விஜயராகவாச்சாரியார், சுப்பிரமணிய பாரதியார், எம்பிடி ஆச்சாரியா, ஜி சுப்பிரமணிய ஐயர். ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, எம்பிடி ஆச்சாரியா. ஓகேங்களா. ஸோ கேள்வி நல்லா பாருங்கள். இந்தியா இதழ் மற்றும் பாலபாரதம் ஆங்கில வார இதழையும் தொடங்கியவர் யார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே தொடங்கியவர் யாருன்னா எம்பிடி ஆச்சாரியா. ஸோ சுப்பிரமணிய பாரதியார் வந்து இந்த இந்தியா இதழ் மற்றும் பாலபாரதம் இதழோட ஆசிரியர். ஓகேங்களா, ஆசிரியர் தான் சுப்பிரமணிய பாரதியார். தொடங்கியவர் எம்பிடி ஆச்சாரியா. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா. மூன்றாவது பாருங்கள். வாவேசு ஐயர் பற்றிய கூற்றுகளுள் தவறானதை தேர்வு செய்யவும். தவறானது கேட்டிருக்காங்க. கூற்று பாருங்கள். 1907 லண்டன் சென்று அங்கிருந்த இந்தியா ஹவுஸ் விடுதியில் தங்கினார். ரெண்டாவது, இந்தியா ஹவுஸ் விடுதியில் வீர சாவர்கரை சந்தித்தார். மூன்றாவது, வாவேசு ஐயர் தலைமையில் சுதந்திர இந்திய சங்கம் என்ற அமைப்பு இந்தியா ஹவுஸில் உருவானது. நான்காவது, வீர சாவர்கர் அதன் துணை தலைவரானார். ஓகே, இதில் எது தவறானதுன்னு பாருங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 3, 4 தவறு. ஓகேங்களா, என்ன தவறுன்னு பாருங்கள். வாவேசு ஐயர் தலைமையில் சுதந்திர இந்திய சங்கம் என்ற அமைப்பு இந்தியா ஹவுஸில் உருவானதுன்னு இருக்குது. ஸோ அது வாவேசு ஐயர் கிடையாது. வீர சாவர்கர் தலைமையில் இந்த அமைப்பு உருவானது. ஓகேங்களா. அடுத்து நான்காவது பாருங்கள். வீர சாவர்கர் அதன் துணை தலைவரானார். ஸோ அது வீர சாவர்கர் கிடையாது, வாவேசு ஐயர் அதன் துணை தலைவரானார். ஓகேங்களா, அப்படியே மாற்றி கொடுத்துருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, 3, 4 தவறானது. ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸாக இருக்கும் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்குங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். நான்காவது கூற்று 1. 1852 தமிழகம் வந்திருந்த டான்பி செய்மோர் என்ற இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சென்னையில் லட்சுமி நரசுவை சந்தித்தார். லட்சுமி நரசு டான்பி செய்மோரை அழைத்து சென்று தமிழகத்தின் பல பகுதிகளில் மக்கள் படும் அவதிகளை நேரில் காண்பித்தார். ஸோ இதில் எது சரின்னு பாருங்கள், எது தவறுன்னு பாருங்கள். ஸோ இது புக்கில் கூட படிச்சிருப்போம். ஹெச்டி செய்மோர் அப்படின்ட்டு ஒரு ஆங்கிலேய நாடாளுமன்ற உறுப்பினர் சென்னைக்கு வருகை புரிந்திருப்பார். ஓகேங்களா. ஸோ லட்சுமி நரசுவை சந்தித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பார்வையிட்டிருப்பார். ஓகேங்களா, மக்கள் படும் அவதிகளை எடுத்துரைத்திருப்பார் லட்சுமி நரசு. ஓகேங்களா. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 இரண்டுமே சரியானது தான். ஓகேங்களா. ஓகே, ஐந்தாவது கேள்வி பாருங்கள். கூற்று. பாரதியார் 1908ஆம் ஆண்டு பிரெஞ்சு அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த புதுச்சேரிக்கு இடம்பெயர்ந்தார். காரணம், காவல்துறையின் தொடர் நெருக்கடி காரணமாக 1908 அக்டோபர் 10 முதல் இந்தியா இதழ் புதுச்சேரியில் இருந்து நடத்தப்பட்டது. ஸோ ஆன்சர் பண்ணுங்கள். கூற்று காரணம். ஓகே,
ஸோ 5வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று காரணம் இரண்டுமே சரியானது. ஓகேங்களா? ஆறாவது கேள்வி பாருங்கள். சிப்பாய் புரட்சியின் பொன்விழா ஆண்டை ஒட்டி சாவர்கர் 1857 முதலாவது சுதந்திரப் போர் என்ற நூலை பின்வரும் எந்த மொழியில் எழுதினார்? சிப்பாய் புரட்சியின் பொன்விழா ஆண்டையொட்டி சாவர்கர் அவர்கள் 1857 முதலாவது சுதந்திரப் போர் என்ற நூலை பின்வரும் எந்த மொழியில் எழுதினார்? வங்காளம், உருது, மராத்தி, ஆங்கிலம். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மராத்தி. ஓகேங்களா? மராத்தி மொழியில் எழுதினார். அதே மாதிரி வாவேசு ஐயர் இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அதாவது வாவேசு ஐயரின் மேற்பார்வையில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, 6வது கேள்விக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். இந்திய சுதந்திரப் போர் என்ற சாவர்கர் நூலையும் வந்தே மாதரம், தல்வார், இந்தியன் சோசியாலஜிஸ்ட் என்ற ஆங்கில இதழ்களையும் பாரிஸிலிருந்து இரகசியமாக தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைத்தவர் யார்? ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி, அத்தனையும் எல்லாமே அவுட் சோர்ஸ் தான் கிட்டத்தட்ட. ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா, எம்பிடி ஆச்சாரியா, வாவேசு ஐயர், சாவர்கர். பாரிஸிலிருந்து இரகசியமாக தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைத்தவர். ஓகே, 7வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, எம்பிடி ஆச்சாரியா. ஓகேங்களா? ஓகே, இதில் கொடுத்துருக்கிற அந்த இதழ்கள் பாருங்கள். இந்தியன் சோசியாலஜிஸ்ட் அப்படிங்கிற இதழை எழுதியவர் யார் அப்படின்னா ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா. ஓகேங்களா? தல்வார் அப்படிங்கிற இதழ் யார் எழுதுனது அப்படின்னா பீரேந்திரநாத் சட்டோபாத்யாய். ஓகேங்களா? பீரேந்திரநாத் சட்டோபாத்யாய், தல்வார் அப்படிங்கிற இதழ். ஸோ அடுத்து வந்தே மாதரம் இதழ் பார்த்திங்கன்னா பிபின் சந்திரபால் அவர்களால் தொடங்கப்பட்டது. அது ஒரு வார இதழாக தொடங்கப்பட்டது. அதன் பின்னர் அரவிந்த கோஷ் அந்த வார இதழின் ஆசிரியராக பணியேற்ற பிறகு அது நாளிதழாக மாறியது. தீவிர தேசியவாதத்துக்கு ஆதரவான கருத்துக்களை கொண்ட நாளிதழாக மாறியது. ஓகேங்களா? ஓகே, இதுக்கான ஆன்சர் 7க்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர், எம்பிடி ஆச்சாரியா. 8வது கேள்வி பாருங்கள். லண்டனில் இருந்து இந்திய விடுதலைக்கு தொண்டாற்ற இயலாத சூழலில் பல நாடுகளின் வழியாக பல வேடங்களில் இரகசிய பயணம் செய்து 1910ஆம் ஆண்டு புதுச்சேரி வந்து சேர்ந்தவர் யார்? கொஸ்டின் நல்லா பாருங்கள். லண்டனில் இருந்து இந்திய விடுதலைக்கு தொண்டாற்ற இயலாத சூழலில் பல நாடுகளின் வழியாக பல வேடங்களில் இரகசிய பயணம் செய்து 1910ஆம் ஆண்டு புதுச்சேரி வந்து சேர்ந்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். வீர சாவர்கர், வாவேசு ஐயர், சுப்பிரமணிய சிவா, மேற்கண்ட அனைவரும். ஸோ 8வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வாவேசு ஐயர். ஓகேங்களா? ஸோ 9வது கேள்வி பாருங்கள். பின்வரும் யாருடைய அறிவுறுத்தல் மற்றும் ஊக்குவிப்பினால் உவே சாமிநாதர் சங்கத்தமிழ் இலக்கிய ஆய்வை மேற்கொண்டதாக தனது சுயசரிதையில் குறிப்பிட்டுள்ளார்? பின்வரும் யாருடைய அறிவுறுத்தல் மற்றும் ஊக்குவிப்பினால் உவே சாமிநாதர் சங்கத்தமிழ் இலக்கிய ஆய்வை மேற்கொண்டதாக தனது சுயசரிதையில் குறிப்பிட்டுள்ளார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். மீனாட்சி சுந்தரனார், சுப்பிரமணிய தேசிகர், சேலம் ராமசாமி, சுப்பிரமணிய ஐயர். ஸோ 9வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சேலம் ராமசாமி அவர்களுடைய அறிவுறுத்தல். ஓகேங்களா? 10வது கேள்வி பாருங்கள். திரு வீகாவிற்கு பிறகு தேசபக்தன் நாளிதழின் ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? திரு வீகாவிற்கு பிறகு தேசபக்தன் நாளிதழின் ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சுப்பிரமணிய சிவா, ஜி சுப்பிரமணியம், வாவேசு ஐயர், சுப்பிரமணிய பாரதியார். ஓகே, 10வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வாவேசு ஐயர். ஓகேங்களா? திரு வீகாவிற்கு பிறகு தேசபக்தன் நாளிதழின் ஆசிரியராக பணியாற்றியவர் வாவேசு ஐயர். 11வது கேள்வி பாருங்கள். தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்த போது சென்னையில் இருந்து அவருக்கு நிதி திரட்டியும் மக்கள் ஆதரவை பெருக்கியும் பெரும் உதவிகளை செய்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். வி கிருஷ்ணசாமி ஐயர், கோபாலகிருஷ்ண கோகலே, ஜி.ஏ. நடேசனார், சேலம் ராமசாமி. ஆன்சர் பண்ணுங்கள்.
ஓகே, 11வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜிஏ நடேசனார். ஓகேங்களா. ஸோ காந்தியடிகள் தொடக்க காலங்களில் பார்த்தீங்களா, சென்னை, அவர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து சென்னை வந்த போதெல்லாம் நடேசன் அவர்களுடைய இல்லத்தில் தான் தங்கியிருப்பார். ஓகேங்களா. அந்த அளவுக்கு அவர்களுடைய நட்பு பாராட்டப்பட்டது. ஓகே, 12வது கேள்வி பாருங்கள். 1907 பாரதியாரின் தேசபக்தி பாடல்களை சுதேச கீதங்கள் என்ற தலைப்பில் சிறு நூலாக வெளியிடுவதற்கு முதன்மை காரணமாக இருந்தவர் யார்? 1907 பாரதியாரின் தேசபக்தி பாடல்களை சுதேச கீதங்கள் என்ற தலைப்பில் சிறு நூலாக வெளியிடுவதற்கு முதன்மை காரணமாக இருந்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். வி. கிருஷ்ணசாமி ஐயர், ஜிஏ நடேசனார், மீனாட்சி சுந்தரனார், கிருஷ்ணசாமி சர்மா. ஓகே, 12வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜிஏ நடேசனார். ஓகேங்களா. ஸோ அவர் தான் முதன்மை காரணமாக இருந்தவர். அதே மாதிரி வெளியிட்டவர் யார் அப்படின்னா, அந்த நூலினை வெளியிட்டவர் யார் அப்படின்னா வி. கிருஷ்ணசாமி ஐயர். ஓகேங்களா. அதாவது ஜிஏ நடேசனார் அவர்களுடைய ரெக்கமெண்டேஷன் சொல்கிறோம் இல்லையா, ரெக்கமெண்டேஷன் பேரில் வி. கிருஷ்ணசாமி ஐயர் என்பவர் அந்த நூலினை வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா. 13வது கேள்வி பாருங்கள். தமிழில் வெளிவந்த தனித்துவமிக்க அரசியல் வரலாற்று இலக்கியங்களான காந்தி புராணம் மற்றும் திலகர் மான்மியம் என்ற இரு படைப்புகளை எழுதியவர் யார்? தமிழில் வெளிவந்த தனித்துவமிக்க அரசியல் வரலாற்று இலக்கியங்களான காந்தி புராணம், திலகர் மான்மியம் என்ற இரு படைப்புகளை எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். கடலூர் அஞ்சலை அம்மாள், அம்புஜத்தம்மாள், அசலாம்பிகை அம்மையார், நீலாம்பிகை அம்மையார். ஓகே, 13வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அசலாம்பிகை அம்மையார். அடுத்த கேள்வி பாருங்கள். ஜிஏ நடேசனார் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்யவும். தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. முதல் கூற்று பாருங்கள். இந்திய தென்னாப்பிரிக்க கழகம் எனும் அமைப்பை தொடங்கினார். இரண்டாவது, த இந்தியன் ரிவ்யூ என்ற ஆங்கில மாத இதழை தொடங்கியவர். மூன்றாவது, நடேசனார் பதிப்பித்த இந்திய அரசியல் என்ற அவரின் முதல் நூலுக்கு முன்னுரை எழுதியவர் பத்ருதீன் தியாப்ஜி. ஸோ அவுட் சோர்ஸ் கொஸ்டின்ங்கிறனால ஒரு சிலர் இது கேள்விப்படாமல் கூட இருக்கலாம். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, இதுக்கான ஆன்சர் 14வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, 3 மட்டும் தவறானது. ஓகேங்களா. ஸோ என்ன தவறு அப்படின்னா, நடேசனார் பதிப்பித்த இந்திய அரசியல் என்ற முதல் நூலுக்கு முன்னுரை எழுதியவர் யார் அப்படின்னா WC பானர்ஜி. ஓகேங்களா. பத்ருதீன் தியாப்ஜி கிடையாது, WC பானர்ஜி. ஓகேங்களா. 15வது கேள்வி பாருங்கள். பின்வரும் தகவல்களுடன் தொடர்புடைய நபரை கண்டறிக. பாருங்கள், முதல் தகவல் பாருங்கள். தமிழ் லெக்சிகன் என்ற பேரகராதியை புதுப்பிக்க அக்காலத்தில் அரசால் தேர்வு செய்யப்பட்டவர். அடுத்து பாருங்கள். பாரதியாரை ஆசிரியராக கொண்ட சக்கரவர்த்தினி இதழில் தொடர்ந்து எழுதியவர். மூன்றாவது, 1924 தமிழ்நாட்டில் நடைபெற்ற திருவண்ணாமலை காங்கிரஸ் மாநாட்டில் உரையாற்றினார். ஸோ இந்த தகவல்களுடன் தொடர்புடைய நபர் யார்? ஓகே, 15வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அசலாம்பிகை அம்மையார். ஓகேங்களா. ஓகே, அந்த திருவண்ணாமலை காங்கிரஸ் மாநாடு பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா ஈவேரா பெரியார். ஓகேங்களா. ஸோ அது என்ன, எதை பற்றின ஒரு மாநாடு, அதாவது அகில இந்திய மாநாடு கிடையாது, தமிழ்நாடு அளவில் நடைபெற்ற ஒரு காங்கிரஸ் மாநாடு. ஓகேங்களா. அதில் என்ன அப்படின்னா கோரிக்கைகள் பார்த்திங்கன்னா அரசு பணி மற்றும் கல்வியில் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை பெரியார் கொண்டு வந்தார். எப்போது, அந்த திருவண்ணாமலை காங்கிரஸ் மாநாட்டில். ஸோ அதில் அசலாம்பிகை அம்மையாரோட பங்கு என்ன அப்படின்னா அவர் தீண்டாமை ஒழிப்பு குறித்து உரையாற்றினார். ஓகேங்களா. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அசலாம்பிகை அம்மையார். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா. ஓகேங்களா. ஸோ 16வது கேள்வி பாருங்கள். ஸோ மேற்கண்ட கூற்றுகளை நிரப்புக. பாருங்கள். டேஷ் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது, டேஷ் தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது. ஓகேங்களா. ஸோ அது எந்த நபர் அந்த
இடத்தில் வருவார்? ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 16வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. பாருங்கள், திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது, காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு ஒரு கேள்வி, அதை அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த கூற்றினை எழுதியவர் இந்த கவிதை வரிகளை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது, காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது. இந்த வரிகளை எழுதியவர் யார்? ஓகேங்களா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். 17வது கேள்வி பாருங்கள். பின்வரும் தகவல்களோடு தொடர்புடைய நபரை கண்டறிக. முதல் கூற்று பாருங்கள். திருச்சியில் 1914 நடைபெற்ற அரசியல் மாநாட்டில் உரை நிகழ்த்தியுள்ளார். இரண்டாவது, அதே மாநாட்டில் அன்னி பெசன்ட் அம்மையாரை சந்தித்து உரையாடும் வாய்ப்பையும் பெற்றார். மூன்றாவது, 1919 காரைக்குடிக்கு அருகில் உள்ள கானாடு காத்தானில் பாரதியாரை சந்தித்து உரையாடினார். அடுத்த கூற்று, காந்தியடிகளை கரூருக்கு அழைத்து வந்து கூட்டம் நடத்தினார். இந்த கூற்றுகளோடு தொடர்புடைய நபர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். திரு வி.க. நாமக்கல் கவிஞர், ராஜாஜி, விஜயராகவாச்சாரியார். ஓகே, 17வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். 18, வ.உ.சி.யால் நடத்தப்பட்டு வந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை முழுமூச்சோடு முடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார்? வ.உ.சி.யால் நடத்தப்பட்டு வந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை முழுமூச்சோடு முடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார்? கலெக்டர் விஞ்ச், துணை கலெக்டர் ஆஷ், ஆர்தர் லாலி, ஏ மற்றும் பி. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, துணை கலெக்டர் ஆஷ். ஓகேங்களா? ஸோ அந்த வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டு கொலை செய்திருப்பார் இல்லையா, அவர் தான் வ.உ.சி.யால் நடத்தப்பட்டு வந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை முழுமூச்சோடு முடக்கிய ஆங்கிலேய அதிகாரி. ஓகேங்களா? அப்போ துணை கலெக்டராக இருந்தார் அந்த டைமில். ஸோ அவர் சுட்டு கொல்லப்படும் போது அவர் கலெக்டராக இருந்தார். ஓகேங்களா? ஸோ கலெக்டர் விஞ்ச் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வ.உ.சி. மற்றும் சுப்பிரமணிய சிவா கைதுக்கு காரணமாக இருந்தவர் தான் இந்த கலெக்டர் விஞ்ச். ஓகேங்களா? ஸோ அவர்கள் கைது செய்யப்பட்ட தினம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, மார்ச் 12, 1908. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, துணை கலெக்டர் ஆஷ் அவர்கள். 19வது கேள்வி பாருங்கள். 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பை எங்கு தொடங்கினார்? 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பை எங்கு தொடங்கினார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். தூத்துக்குடி, திருச்சி, திருநெல்வேலி, தஞ்சாவூர். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, திருநெல்வேலி. ஓகேங்களா? ஓகே, 20வது கேள்வி பாருங்கள். புதுச்சேரியில் வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சியை அளித்தவர் யார்? வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சுப்பிரமணிய சிவா, நீலகண்ட பிரம்மச்சாரி, வ.வே.சு. ஐயர், பி மற்றும் சி இரண்டும். ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுவும் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. 20வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வ.வே.சு. ஐயர். ஓகேங்களா? ஸோ 21வது கேள்வி பாருங்கள். ஆடு ராட்டே சுழன்றாடு, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பாருங்கள். ஆடு ராட்டே சுழன்றாடு ராட்டே, இனி சுயராஜ்யம் வந்ததென்று ஆடு ராட்டே என்ற பாடலை எழுதியவர் யார்? பாரதியார், நாமக்கல் கவிஞர், திரு வி.க. மகாத்மா காந்தியடிகள். ஸோ ஆன்சர் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா? நாமக்கல் கவிஞர் இயற்றிய ஒரு பாடல். ஸோ எப்போ எழுதியிருப்பார் அப்படின்னா 1921 காந்தியடிகளுடைய ஒத்துழையாமை இயக்கத்தின் போது. ஸோ அதன் ஒரு பகுதியாக சுதேச பொருட்களை பயன்படுத்த அழைப்பு விடுத்த போது காந்தியின் கொள்கைகளை வலியுறுத்தி இப்பாடலை எழுதினார். ஓகேங்களா? இன்னொருக்கா சொல்கிறேன் பாருங்கள். 1921 காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக
சுதேசி பொருட்களை பயன்படுத்த அழைப்பு விடுத்த போது காந்தியின் கொள்கைகளை வலியுறுத்தி இப்பாடலை நாமக்கல் கவிஞர் அவர்கள் எழுதினார். ஓகேங்களா? ஓகே, 22வது கேள்வி பாருங்கள். 17/6/1911 அன்று காலை 10:35 மணிக்கு மணியாச்சி ரயில் நிலையத்தில் கலெக்டர் ஆஷ் தனது மனைவியுடன் எங்கு செல்லும் நோக்கில் ரயிலின் முதல் வகுப்பு பெட்டியில் அமர்ந்திருந்தார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். நீலகிரி, சேலம், கொடைக்கானல், கன்னியாகுமரி. ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரொம்ப முக்கியமானது. ஸோ தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு இதுக்கு ஆன்சர். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கொடைக்கானல். ஓகேங்களா? ஸோ 23வது கேள்வி பாருங்கள், பொறுத்துக. சென்னை தொழிலாளர் சங்கம், சென்னை மாகாண தொழிலாளர் மாநாடு, தேசபக்தன் நாளிதழ். ஸோ இந்த பக்கம் துவங்கப்பட்ட வருடங்கள் 1917, 18, 20. ஸோ இது தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இந்த அமைப்புகள் யாரை பற்றி அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அந்த 3வது பார்த்துருந்தீங்கன்னாவே தேசபக்தன் நாளிதழ் அதை பார்த்திங்கனாவே தெரிஞ்சிருக்கும். ஓகே, அது தொடங்கப்பட்ட வருடங்கள். ஸோ அதை அப்படியே மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, 23வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. பாருங்கள், சென்னை தொழிலாளர் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1918. சென்னை மாகாண தொழிலாளர் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1920. தேசபக்தன் நாளிதழ் துவங்கப்பட்ட ஆண்டு 1917. ஓகேங்களா? ஓகே, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 24 பாருங்கள். 1920 முதல் 1929 வரை திரு வி.க. தமிழ்நாட்டில் எத்தனை காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை ஏற்றுள்ளார்? ஸோ அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு கிடையாது, தமிழ்நாட்டில் நடைபெற்ற மாநாடுகள். ஸோ 1920 முதல் 29 வரை திரு வி.க. தமிழ்நாட்டில் எத்தனை காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை ஏற்றுள்ளார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 7, 9, 11, 13. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 11 காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை ஏற்றுள்ளார். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டில் காந்தியடிகள் ஆற்றிய பல ஆங்கில உரைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? காந்தியடிகள் ஆற்றிய பல ஆங்கில உரைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் நாமக்கல் கவிஞர் திரு வி.க. சக்கரை செட்டியார், வரதராஜலு நாயுடு. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, திரு வி.க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் ஒரு 25 கேள்வி பார்த்துருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாமே கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. எல்லாம் தேவைப்பட்டால் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கான கீ ஆன்சரும் கீழே இருக்குது. ஓகே, அடுத்த வீடியோவில் இன்னும் பல தலைவர்களுடன் அவுட் சோர்ஸ் கொஸ்டின்ஸ் மற்றும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.